ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரைவர் ஷீட்டில் இருக்க பேட்டர்ன்ஸில் பேட்டர்ன் நம்பர் 22 பார்க்கலாம். பேட்டர்ன் நம்பர் 22 ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே எழுதியிருக்கேன். அதுக்கு முன்னாடி அதே மாதிரி இருக்க இன்னொரு பேட்டர்னை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ கொஷினில் கொடுத்துருக்க இந்த பேட்டர்ன் எப்படி ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா N4 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 1 1 1 ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குது. தென் அதுக்குள்ளே ஃபுல்லாக 2s வச்சு ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குது. தென் 3 வச்சு ஃபுல்லாக ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஃபைனலாக 4 இருக்குது. அதே மாதிரி n = 3க்கு 1 2 3 அந்த மாதிரி 3 லேயர்ஸ் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பேட்டர்னுக்கும் இருக்க சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன, அதுங்க 4 3 2 1 வந்திருக்கு, இங்கே 1 2 3 4 போயிருக்கு. அதே மாதிரி இங்கே 3 2 1 வந்திருக்கு, இங்கே 1 2 3 வந்திருக்கு. அதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்ன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தென் இதை வச்சு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஸ்ட்ரைவர் ஷீட்டில் இருக்க அந்த பேட்டர்ன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்ன தேவைன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 4க்கு 7 ரோஸ் இருக்குது அண்ட் 3க்கு 5 ரோஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 7ங்கிறது 4th ஆட் நம்பர், 5ங்கிறது 3rd ஆட் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் 1, செகண்ட் ஆட் நம்பர் 3, தேர்ட் ஆட் நம்பர் 5. ஸோ அதனால 5 ரோஸ் இருக்குது. அதே மாதிரி 4th ஆட் நம்பர் 7. ஸோ 7 ரோஸ் இருக்குது. ஸோ எனி கிவன் எண்ணத்து ரோவில் எனி கிவன் எண்ணுக்கு எத்தனை ஆட் எனி கிவன் எண்ணுக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ இருக்குன்னா எண்ணத்து ஆட் நம்பர் தான் நம்பர் ஆஃப் ரோஸ். ஸோ எண்ணத்து ஆட் நம்பரோட ஃபார்முலா 2 × n - 1. ஓகே, ஸோ n = 3னா 3 2s are 6, -1 5. அதே மாதிரி 4க்கு 4 2s are 8, -1 7. ஸோ இதை வச்சு நம்பர் ஆஃப் ரோஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் நீங்கள் பார்த்தாலே தெரியும், நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலமும் ஃபுல்லாக சேம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வச்சு நான் இந்த கிரிட் ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணிடுறேன். அப்புறம் நம்பர்ஸ் எப்படி கொண்டு வரதுன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால லென்னுங்கிற ஒரு வேரியபிளில் நான் அதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதோட வேல்யூ 2 × n - 1. ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்கிக்கிட்டேன், லென்னை கண்டுபிடிச்சிட்டேன், விச் இஸ் 2 × n - 1. என்ன தாட் நம்பர். தென் நம்பர் ஆஃப் ரோஸ் 1லேருந்து i <= லென். ஏன்னா லென் நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அதே மாதிரி எல்லா காலம்லேயும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேரக்டர் சேமாக தான் இருக்குது, விச் இஸ் லென். அதாவது 2 × n - 1. ஸோ J1லேருந்து லென் வரைக்கும் இப்போதைக்கு நான் ஆஸ்ட்ரிக் வச்சு மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன், அதோட ஒரு ஸ்பேஸையும் சேர்த்து. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் 3க்கு பில்ட் ஆகிடுச்சு. 3க்கு பதில் நான் 4 போட்டால் ப்ராப்பராக அந்த 4க்கும் ஸ்ட்ரக்சர் பில்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், 7 ரோஸ் அண்ட் 7 காலம்ஸ் இருக்கும். ஓகே, இப்போது இந்த நம்பர்ஸ் எப்படி வர வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபைன், இப்போது இங்கே ஆரஞ்சு கலரில் ஒரு லைன் இருக்குது. ஓகேவா? இதுதான் அந்த கிரிட்டோட பார்டர். இப்போது நான் லட்சே ஏதாவது ஒரு பொசிஷன் எடுத்துக்கிறேன். இந்த பொசிஷன் வச்சுக்கலாம். இந்த பொசிஷன்லேருந்து 4 டைரக்ஷன்லேயும் நான் போனால் பார்டர் விட்டு வெளியே போக எவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவைப்படும்னு பார்க்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு கீழே 1 2 2 ஸ்டெப் கீழே போனால் நான் இந்த கிரிட்டை விட்டு வெளியே போயிடுவேன். ரைட் சைடு 1 2 3 4 5 5 ஸ்டெப். அதே மாதிரி லெஃப்ட் சைடு 1 2 3 3 ஸ்டெப். மேலே 1 2 3 4 5 6 6 ஸ்டெப். ஸோ
4 டைரக்ஷன்லேயும் நான் ட்ராவல் பண்ணால் அந்த கிரிட்டை விட்டு வெளியே போக எனக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் தேவைப்படும் அப்படின்னு நான் 4 டைரக்ஷனுக்கும் கேல்குலேட் பண்ணியிருப்பேன். அதில் எது மினிமமான ஸ்டெப்ஸ் இருக்கோ அந்த நம்பர் தான் இந்த பொசிஷனில் வந்திருக்கு. ஓகே, நான் வேறு ஒரு பொசிஷன் காட்டுறேன். லெட்ஸ் இந்த சென்டரில் இருக்க இந்த 4 எடுத்துக்கலாம். ஸோ மேலே 1 2 3 4 மேலே 4. சின்ஸ் இது சென்டரில் இருக்கிறதுனால ரைட் சைடும் 4, கீழேயும் 4, அதே மாதிரி லெஃப்ட் சைடும் 4 ஸ்டெப்ஸ் எடுத்தால் என்னால் கிரிட் விட்டு வெளியே போக முடியும். ஓகே, இன்னொரு பொசிஷன் காட்டுறேன். இந்த இடத்துல 3 இருக்குது, இதுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட் சைடு வந்துட்டு 1 2 3 4 5 5 ஸ்டெப். கீழே வந்துட்டு 1 2 3. ஓகே, ரைட் சைடு 1 2 3. அதே மாதிரி மேலே 1 2 3 4 5. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு நமக்கு 3ன்னு வந்திருக்கு. அதான் மினிமம் 3 தான் இந்த இடத்துலையும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது எப்படி பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நமக்கு என்னென்னா, அப்போ 4 டைரக்ஷன்லேயும் எவ்வளோ ஸ்டெப் எடுக்கணுங்கிறத கண்டுபிடிச்சிட்டா அதோட மினிமம் தான், அதில் இருக்க மினிமம் ஸ்டெப் நம்பர் தான் இந்த இடத்துல வரும். ஓகே, மேலே எத்தனை ஸ்டெப் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ எனி கிவன் ith ரோக்கு மேலே எவ்வளோ லென்த் இருக்கும்? i-1 கரெக்டாக. ஸோ i-1 ரோஸ் மேலே இருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் எடுத்தால் நம்மளால் வெளியே போக முடியும். ஸோ மேலே இருக்க லென்த் வந்துட்டு i-1 ஏற்கனவே i-1 ரோஸ் மேலே இருக்கும் எனி கிவன் ith ரோவில் இருந்தால். அது போக எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் எடுத்தால் நம்மளால் வெளியே போக முடியும். ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் ஐன்னு கிடைக்கும். +1 -1 கேன்சல் ஆகிட்டு. ஸோ மேலே எடுக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் வந்து ஐ. அதே மாதிரி லெஃப்டில் பார்க்கலாம். நம்ம எனி கிவன் jth காலமில் இருக்கோன்னு வச்சுக்கோங்க. நமக்கு லெஃப்டில் j-1 காலம்ஸ் இருக்கும். ஓகேவா? அது j-1 காலம்ஸையும் க்ராஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் எடுத்தால் வெளியே போக முடியும். ஸோ லெஃப்டில் போகிறதுக்கான நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்துட்டு j. இப்போது கீழே போகிறது பார்க்கலாம். டவுன். இப்போது நான் லெட்ஸ் இந்த பொசிஷனில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது இந்த ஹோல் லென்த் வந்துட்டு எனக்கு லென்னு, இது வரைக்கும் ஐ. அப்போ இந்த கீழே இருக்கிற பார்ட் வந்துட்டு, அதாவது இந்த பார்ட் வந்துட்டு எனக்கு லென் மைனஸ் ஐ. கரெக்டாக? இந்த மொத்த ரெக்டாங்கிளோட வித்து வந்துட்டு லென்னு, அதில் நான் கரண்ட்டாக இருக்க ரோ வந்துட்டு ஐ. அப்போ என் கீழே லென் மைனஸ் ஐ ரோஸ் இருக்கும். ஸோ நான் லென் மைனஸ் ஐ கீழே போகணும், ப்ளஸ் ஒரு ஸ்டெப் எடுத்தால் அதனால் இந்த கிரிட் விட்டு வெளியே போக முடியும். ஸோ லென் மைனஸ் ஐ ஸ்டெப்ஸ் என்னால் கீழே போக முடியும். அதோட +1 பண்ணிட்டா என்னால் வெளியே போக முடியும். இதுதான் டவுனுக்கு. அதே மாதிரி ரைட் சைடுக்கு எனி கிவன் நான் jth காலமில் இருக்கேன்னா, லெட்ஸ் சே நான் இந்த jth காலமில் இருக்கேன்னா, என்னோட ஹோல் இது வந்துட்டு மறுபடியும் லென்னு. அதில் இந்த பார்ட் மட்டும் எனக்கு லென் மைனஸ் ஜே. கரெக்டாக? ஸோ நான் லென் மைனஸ் ஜே ஸ்டெப்ஸ் வந்துட்டு ரைட் சைட் போக முடியும். அதோட எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் எடுத்தால் என்னால் கிரிட் விட்டு வெளியே போக முடியும். ஸோ லென் மைனஸ் ஜே +1. ஸோ இது 4தோட மினிமம் தான்.
நம்ம அந்த பொசிஷனில் இருக்க ஆன்சர். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நான் டைப் பண்ணி காட்டுறேன். ஏற்கனவே இந்த ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணிட்டோம். இப்போது அப்புக்கு வந்துட்டு ஐ, லெஃப்ட்டுக்கு வந்துட்டு ஜே, டவுன் கீழே போகிறதுக்கு வந்துட்டு லென் மைனஸ் ஐ அதோட ஒரு +1. அதே மாதிரி ரைட்டுக்கு வந்துட்டு லென் மைனஸ் ஜே அதோட ஒரு +1. ஸோ இதோட மினிமமாக நான் இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ C++ல் மல்டிபிள் வேல்யூஸ் மினிமமாக பிரிண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி செட் ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கலாம். அப்பு, டவுனு, லெஃப்ட்டு, ரைட்ஸ். ஸோ இந்த நாலு வேல்யூஸும் போட்டுக்கிட்டேன். ஒரு ஸ்பேஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணால் உங்களுக்கு கொஷினில் கொடுத்த மாதிரி பார்டரில் 1, அடுத்த லேயரில் 2, அப்புறம் 3, அப்புறம் சென்டரில் 4 அந்த பேட்டர்ன் வந்துட்டு பிரிண்ட் ஆகிரும். இப்போ இன்புட்டை நான் 3ன்னு மாற்றுறேன். ஸோ உங்களுக்கு கொஷினில் கொடுத்த பேட்டர்ன் வந்துட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது ஆக்சுவலாக சர்வர் ஷீட்டில் இருக்க பேட்டர்ன் என்னன்னு பார்க்கலாம். அந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் 4 இருக்குது 1க்கு பதிலாக. அதாவது 4 அதாவது அவுட் சைடில் 4 இருக்குது. பட் நம்ம ஆக்சுவலாக பிரிண்ட் பண்ண பேட்டர்னில் 1 இருக்குது. ஸோ 1 இருக்க வேண்டிய இடத்துல நம்ம 4 வர வைக்கணும். ஓகேவா? அதே மாதிரி 2 இருக்கிற வேண்டிய இடத்துல 3 வர வைக்கணும். ஸோ ஏன்னா இங்கே 3 இருக்குது, பட் ஆக்சுவலாக இங்கே 2 தான் இருக்குது இந்த ஸ்கொயரில். அதே மாதிரி 3 இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்குது. 4 இருக்கிற இடத்துல 1 இருக்குது. அதாவது இந்த சென்டரில் 1 இருக்குது, பட் இந்த சென்டரில் 4 இருக்குது. ஸோ இது எப்படி வர வைக்கிறதுன்னு பார்க்கணும். சிம்பிள். எனி கிவன் வேல் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா, கொடுத்துருக்க இன்புட் n மைனஸ் வேல் +1 அதான் இருக்கு. ஸோ 1 வந்துட்டு 4 மைனஸ் 1 + 1ன்னு போட்டால் நமக்கு 4 வந்துடும். அதே மாதிரி 2 இருக்கிற இடத்துல 4 மைனஸ் 2 + 1 அப்படின்னு போட்டால் நமக்கு 3 வந்துடும். ஸோ எனி கிவன் வேல் இருக்கிற இடத்துல n மைனஸ் வேல் +1ன்னு போட்டால் நமக்கு சர்வர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி அந்த பேட்டர்ன் வந்துட்டு பில்ட் ஆகிரும். ஸோ ஏற்கனவே நான் மினிமம் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், வேலன்ட்டு. ஓகே, ஃபைனலாக n மைனஸ் வேல் +1ன்னு போட்டால் நமக்கு தேவையான மாதிரி அது சேஞ்ச் ஆகிடும். ஸோ பார்டரில் 3, அப்புறம் 2, அதுக்கப்புறம் ஃபைனலாக சென்டரில் வந்துட்டு 1 வருது. 4க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 4, அதுக்கப்புறம் அடுத்த லேயரில் 3, அடுத்த லேயரில் 2, ஃபைனலாக 1. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.